Dear students, welcome to I am possible. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னம்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ். நம்மளில் ஏன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறங்கிற விஷயம் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். வேர்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ரொம்ப பயப்படுவாங்க, அட்டன் பண்ணுறது நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க கூட. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ரீட் அவுட் பண்ணி அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஏஜஸை பேஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன்ஸில் வர 2 ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏஜ் ப்ராப்ளம் பண்ணும்போது நமக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏஜஸில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்று பாஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும், இன்னொன்று அட் ப்ரெசண்ட் அவங்களோட ஏஜ் என்ன, அந்த கிவன் கொஸ்டினில் இருக்கிற பர்சனோட ஏஜ் என்ன, ஆர் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஃப்யூச்சரில் அவங்களோட ஏஜ் என்ன. ஸோ ஏஜ் ப்ராப்ளம் எப்போவுமே பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிற 3 கேட்டகரியையும் ஏதாவது ஒன்றை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பாஸ்ட்டை கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் என்ன ஏஜ் இவங்களோடது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் வரும். ஓகே, ஸோ இதில் நமக்கு ஒரு சில க்ளூ வேர்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம படித்து நம்ம மீனிங்கை புரிஞ்சுக்க முடியலனா கூட க்ளூ வேர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எகோ, பேக், பிஃபோர் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது பாஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அட் ப்ரெசண்ட்டுங்கிறத டைரெக்டாக அட் ப்ரெசன்ட் வாட் இஸ் த ஏஜ் நவ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி கேட்பாங்க. இதுவே ஃப்யூச்சர்லேங்கும் போது வாட் வில் பி their ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர், ஹென்ஸ் 5 இயர்ஸ், ஆஃப்டர், ஹென்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஃப்யூச்சரில் அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ண கொஸ்டினாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டினில் ரீட் அவுட் பண்ணி எதை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எதை கேட்குறாங்கங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் த ஃபாதர் இஸ் 3 times the ஏஜ் ஆஃப் his son. After 5 years, ஏஜ் ஆஃப் his father will be 2.5 times the ஏஜ் ஆஃப் his son. Find the present age of father and son. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே, ஃபாதர் ஏஜ் அண்ட் சன் ஏஜ் ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ ஆஃப்டர் ஃபைண்ட் தி ப்ரெசன்ட் ஏஜ், இப்போ என்ன ஏஜ் அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டினில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. இங்கே ஃபாதரோட ஏஜும் மிஸ்ஸிங்கு, சன்னோட ஏஜும் மிஸ்ஸிங்கு. இந்த ரெண்டில் எது ப்ரைமரி மிஸ்ஸிங் திங் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ப்ரைமரி மிஸ்ஸிங் திங்கை நம்ம எக்ஸாகவும் இன்னொரு வேல்யூவை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாவையும் கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கிவன் கொஸ்டினில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம நல்லா ரீட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா, the age of the father is 3 times the age of his son. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அட் ப்ரெசண்ட், பிஃபோர் ஆர் ஃப்யூச்சருங்கிறத மென்ஷன் பண்ணலை. அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம அட் ப்ரெசண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஒருத்தரோட பாஸ்டையோ ஃப்யூச்சரை பற்றியோ எப்போவுமே ஃபஸ்ட்டு டைரெக்டாக கொடுக்கலைன்னா அவங்க பேசுகிறது ப்ரெசண்ட்டை பற்றியாக தான் இருக்கும். ஸோ அட் ப்ரெசண்ட் ஃபாதரோட ஏஜ், ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 3 times தி சன்ஸ் ஏஜ். 3 டைம்ஸுங்கிறது மல்டிப்ளிகேஷனை இண்டிகேட் பண்ணும். ஸோ 3 times தி சன்ஸ் ஏஜ். ஓகே, ஸோ இப்போ சன்னோட ஏஜை பேஸ் பண்ணி தான் ஃபாதரோட ஏஜ் இருக்குது. சன்னோட ஏஜ் 10 இயராக இருந்துச்சுன்னா ஃபாதரோட ஏஜ் 30 இயர்ஸாக இருக்கும். 3 into 10 30. சன்னோட ஏஜ் 15 இயர்ஸாக இருக்கும்போது ஃபாதரோட ஏஜ் 3 15s are 45. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சன்ஸ் ஏஜ், ஃபாதர் ஏஜஸ் இஸ் சேஞ்சிங். ஓகே, ஸோ சன்னோட ஏஜ் தான் நமக்கு ப்ரைமரி மிஸ்ஸிங் திங். ஸோ சன்னோட ஏஜ் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
பிரைமரி மிஸ்ஸிங் சன். சன்னோட ஏஜ் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஃபாதரோட ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்கிற பிரைமரி மிஸ்ஸிங் திங் வந்து சன்னோட ஏஜ், அதை எக்ஸாக எடுத்துக்கிட்டு ஃபாதரோட ஏஜை நம்ம in terms of x, that is 3 into son's age, that is 3 into x, 3x அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் after 5 years, next statement, after 5 years age of father will be 2.5 times the age of his son. So after 5 years என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்குமே 5 years வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ ஒருத்தர் ஃபாதர் மட்டும் வளருவார், சன் அப்படியே இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சன்னு மட்டும் ஏஜஸ் வந்து டிஃபர் ஆகும், ஃபாதரோட ஏஜ் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபாதருக்கு வந்து 25, சன்னுக்கு ஒரு 10னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாதரோட ஏஜ் 30 ஆகும், சன்னோட ஏஜ் 15 ஆகும். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே 5 இயர்ஸ் வில் பி ஆடட். ஸோ சன்னோட ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 5. ஃபாதரோட ஏஜ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா that is 3x plus 5. At present சன்னோட ஏஜ் x, at present ஃபாதரோட ஏஜ் x. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குமே 5 years will be added. ஓகே, இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் ஆஃப் த ஃபாதர் will be, that is ஏஜ் ஆஃப் த ஃபாதர் will be is, gives, result, same as. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈக்குவல் ட ரெப்ரசன்ட் பண்ணும். will be equal to, same as, is, gives, okay, result, இந்த வேர்ட் எல்லாம் ஈக்குவல் டு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ 5 years after father's age will be, okay, equal to 2.5 times the son's age. Okay, 2.5 times the son's age. ஸோ இதுதான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வேறெவர் இட் இஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம பார்த்தாலே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் 2 2s are 4 + 1 5, 2 into 2 4, 4 + 1 5 அப்படிங்கிறது தான் நம்மளோட கன்வர்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டு இம்ப்ராப்பர். Okay, so 3x plus 5 is equal to 2 2s are 4, 4 plus 1 5/2, okay, into x plus 5. Okay, next என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றோம். ஸோ இந்த டினாமினேட்டரை நம்ம நியூமரேட்டர் கொண்டு வரணும்னா 2ஐ இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ டிவைடட் பை 2 into 2 ஆயிரும். ஸோ 3x plus 5 equal to 5 into x plus 5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த 2ஆல இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும், இந்த 5ஆல இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 into 3x 6x, 2 5s are 10, 5 into x 5x, 5 5s are 25. ஓகே, இப்போ வேரியபிள் டேர்ம்ஸ் தட் இஸ் லைக் டேர்ம்ஸ் ஒன் சைடாகவும் கான்ஸ்டன்ட்டாக அனதர் ஒன் சைடும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ 6x minus 5x is equal to 25 minus 10. Okay, so plus 10 crosses the equation, it is minus 10, plus 5x comes this side, it is minus 5x. So 6x minus 5x 1x, 25 minus 10 15, 1xங்கிறது x. So x equal to 15ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ எக்ஸுங்கிறது நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம், சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் 15, ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் 3x, that is 3 into 15 45. ஸோ 3xன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ 3xங்கிறது 15, 3xங்கிறது 3 into x. ஸோ 3 into 15 45 இயர்ஸுங்கிறது தான் ஃபாதரோட ஏஜ். ஸோ சன்னோட ஏஜ் 15, ஃபாதரோட ஏஜ் 45 இயர்ஸ். ஓகே,
ஸோ இப்படி தான் ஏஜ் ப்ராப்ளம் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸாக ஒன் சென்டென்ஸாக ரீட் பண்ணி அதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் we can solve the equation. Okay, so one more age problem. Okay, the present ages of Ram and Ragim are in the ratio 8:9. Present age, okay, present age of Ram and Ragim. Ram and Ragim are in the ratio 8:9. Ram and ratio, their age is 8:9. Okay, இதுதான் நம்மளோட first statement. Okay, so general ரேஷியோனா என்னன்னு பார்க்கலாம். ஒரிஜினல் வேல்யூஸை that is ஒரிஜினல் ஏஜஸை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மேபி தேர் ஏஜ் 40 ஆகும், ராமோட ஏஜ் 40யும் ரஹீமோட ஏஜ் வந்து ஒரு 50யும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த 40யும் 10யும் ஒரு காமன் வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ரேஷியோ கிடைக்குது 4/5, that is 4:5ங்கிற ரேஷியோ கிடைக்குது. ஸோ ஒரிஜினல் வேல்யூஸ் ஆர் சிம்பிளிஃபைட் பை த காமன் வேல்யூ, we are getting the ratio. ஸோ ரேஷியோவிலிருந்து நம்ம ஒரிஜினல் வேல்யூஸ்க்கு போகணும்னா ஆப்போசிட்டாக ஒரு காமன் வேல்யூவால் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ ரேஷியோஸ்லேருந்து ஒரிஜினல் ஏஜஸ் நமக்கு வேணும்னா instead of division we should do the multiplication by the common value. இங்கே நம்ம காமன் வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா ராமோட ஒரிஜினல் ஏஜ், ராமோட ப்ரெசன்ட் ஏஜ், அதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஏஜ். ராமோட ப்ரெசன்ட் ஏஜை 8x ஆகவும் ரஹீமோட ப்ரெசன்ட் ஏஜை 9x ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த காமன் வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணுறது தான் எக்ஸ். ஸோ ராம்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் 8x, ரஹீம்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் 9x. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் 5 years, ஓகே, ஆஃப்டர் 5 years ரேஷியோ ஆஃப் their ஏஜஸ் வில் பி 9:10. ஸோ ஆஃப்டர் 5 yearsங்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே 5 years will be added. ஸோ ஆஃப்டர் 5 years, that is 8x plus 5, okay, then 9x plus 5. ராமுக்கு ஒரு 5 years will be added, ரஹீமுக்கு ஒரு 5 years will be added. ஸோ ரெண்டு பேர்த்தோட ஏஜுக்கும் நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணணும்னா ராம் அண்ட் ரஹீம் ரெண்டு பேர்த்தோட ஏஜ் ஆஃப்டர் 5 years ரேஷியோ கால்குலேட் பண்ணணும்னா அந்த ரேஷியோ என்னவா இருக்குன்னா தட் இஸ் 9:10. ஸோ 9:10ங்கிற ரேஷியோவில் நமக்கு கிடைக்கும். ஸோ 9:10 இஸ் நத்திங் பட் 9/10. 9:10 இஸ் நத்திங் பட் 9/10. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் காமன் மல்டிப்ளையர். ஸோ 8ஓடையும் 9ஓடையும் அந்த எக்ஸ் வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். அது ராமோட ப்ரெசன்ட் ஏஜ் அண்ட் ரஹீமோட ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா வேல்யூமே நமக்கு நியூமரேட்டர் வேணும். நியூமரேட்டரில் எல்லா வேல்யூ வரணும்னா டினாமினேட்டர்ஸை கிராஸாக மல்டிபிள் பண்ணணும். 10 will come and join with this one. This 9x plus 5 will go and join with this 9. So 10 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா 10 into 8x plus 5 equal to 9 into 9x plus 5. Okay. So இப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். Okay. So 10 into 8x 80x, 10 5s are 50, 9 into 9 81x, 9 5s are 45. இப்போ என்ன பண்ணுறோம்னா வேரியபிள் டேர்ம்ஸ் ஒன் சைட், கான்ஸ்டன்ட் another one side. 45 இந்த சைடும் 80x இந்த சைடும் எடுத்துட்டு போகிறோம். ஸோ 50 minus 45 plus 45 comes to the left hand side, it is minus 45. ஆல்ரெடி 81x அங்கே இருக்குது. இந்த 80x
we are taking to the right side, it is minus 80x. So 50 minus 45, 5. 81 minus 80x, it is 1x. So x ஓட 1xங்கிறது x. So x ஓட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா அப்போ ராமோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா that is 8 into 5 40. 8 5s are 40ங்கிறது தான் ராமோட ஏஜ். Then 9 into 5 9 5s are 45ங்கிறது தான் ரஹீமோட ஏஜ். So ராம் and ரஹீம்ஸ் present ages are 40 and 45ங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Okay, so this is how we have to solve the word problems involving linear equations. Okay, thank you.